இயேசு இனிய நாமத்திலே உங்களை அனைவரும் இந்த காலை ஆராதனைக்கு அழைத்து வருகிறேன். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் ஆஃப் அக்டோபர். நம்முடைய அக்டோபர் மாதத்துல ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நற்கரண ஆராதனைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நம்மை ஆயத்தப்படுத்துவோம். Let us prepare our heart. I'd like to bring our attention to Psalms 48, verse 1 to 3. இந்த வேளை சங்கீதம் 48 வசனங்கள் 1 தொடங்கி 3 வரை. Great is the Lord and greatly to be praised in the city of our God, in his holy mountain. Beautiful in elevation, the joy of the whole earth is Mount Zion on the sides of the north, the city of the great king. God is in her palace. He is known as her refuge. Hallelujah. கர்த்தர் இவ்விதமாக நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நம்முடைய அரங்கள், நம்முடைய ஆலயங்களே இருக்கிறவராக இருக்கிறார், அரண்மனையில இருக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்ல இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம் நடுவுல இருக்கிறார். He is here. He is here. We are his palaces. Amen. And he dwells among his people. So today, let us rejoice in the Lord and let us prepare our heart as we come for communion. We're going to pray. We're going to ask God to cleanse us, to purify us, and to sanctify us with his word. Let us look to God in prayer. ஜெபிப்போம். ஜெப நிலையிலே இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே என்னை சுத்திகரியும் ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய பிரகாரத்திலே நான் நுழைவதற்கு தகுதிக்குரிய ஒரு மனுஷனாக இருக்க ஆண்டவரே என்னை நடத்தும் என்று நாம் சொல்லுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி சுவாமி. இந்த காலை வேளையிலே நாங்கள் இந்த நற்கரண ஆராதனையில கடந்து போகும்போது உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோட வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes, Lord, we pray that your holy presence, Lord, will abide with us, Lord. Come with us, Lord. Without you, we are nowhere. Without you, we are nothing, Lord. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் போக முடியாது ஐயா. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை சுவாமி. நீரே எங்களுக்கு சகாயராக இருந்து எல்லா நிலையிலும் எங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறேன். You are our everything, Lord. And you're a God, Lord, who inquires of us. You're a God who comforts us, who consoles us, Lord. There are many things sticking around our life, Lord. ஆண்டவரே, அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடந்து கொண்டு இருக்குது ஐயா. உம்முடைய ஆறுதல் பலன் இல்லை என்றால் அதை நாங்கள் மேற்கொள்ள முடியாது ஐயா. ஆண்டவரே, நீர் இருக்கிறதுனால எல்லாமே எங்களுக்கு தோல்வி அல்ல, ஆனா ஜெயமாக இருக்குது. இந்த காலை வேளையிலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பிரதியாய் வழங்கத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய நகரத்துல அசைவாடக்கூடிய தேவனாக இருக்கிறீர். Lord, you are a God, Lord, who moves in your city, Lord, in your palaces, Lord. And at this very moment, you, Lord, be glorified through your people, Lord. Yes, Lord, where Zion is, there you are, Lord. Where we are, Lord, you are there, Lord. Thank you. Thank you for the assurance of being with us, Lord. And at this very moment, we want to confess our sin. We want to pray and ask, Lord, that you forgive us of all our evil ways, Lord, wicked ways, Lord, of all our iniquity, Lord, transgression, Lord. Forgive us, Lord. Amaya, எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய எல்லா பாவங்கள், ஆண்டவரே எங்களுடைய மீறுதல், இதெல்லாம் நீர் மன்னித்து இந்த நாளை ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய சந்நிதியிலே சேர்த்துக் கொள்ள உம்முடைய பிரகாரத்துல எங்களை நடத்தி வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். We want to enter, Lord, into your gates with thanksgiving, Lord. Therefore, all the more be with us, Lord. Lord, let your blood, Lord, be our sanctification, Lord. ஆண்டவரே, உம்முடைய ரத்தமே எங்களுடைய சுத்திகரிப்பாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். ரத்தத்தின் நிமித்தம் தான் நாங்கள் இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்துக்குள் வர முடியும் ஐயா. Through your blood, Lord, we can enter. We have the access to enter, Lord, your presence, Lord. Therefore, all the more we pray throughout this service, Lord, your presence will indeed surround us, Lord. உம்முடைய சமூகம் எங்களை சுத்தி இருக்க
ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஒரு வேலியாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Fences around your presence, Lord. We love you. We want to indeed, Lord, draw closer to you, nearer to you. உம்மாண்டிலே நெருங்க உடைய பிள்ளைகளாக நாங்கள் வர விருப்பப்பட இருக்கிறோம். ஒவ்வொருத்தர்களையும் ஆதரிக்கிற தேவனாக இந்த காலை வேளையிலே நீர் இருந்து வரத்தக்க இயேசு இனிய நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். Praise the Lord. பாருங்கள், நாம் கர்த்தரை துதித்து அவரை ஸ்தோத்திரித்து அவருடைய பிரகாரத்துல ஆனந்தமாக நாம் இருப்போம். Amen. Let us come, worship our living God, and let us rejoice in His presence. Amen. People of God, let us close our eyes and let us spend some time worshiping the Lord. We worship you, Lord. Let us confess our sins before we come to the feet of the Lord. We glorify your holy name, Lord Jesus. We thank you for the blood of Jesus. We thank you for your blood is sufficient enough, Lord, to wash away all our sins. Your blood that protects us, Lord Father, from the work of the enemy, Lord. We glorify your holy name. Come, people of God, let us spend some time worshiping the Lord at His Holy Communion Sunday. Let us remember what sacrifice that Jesus has done. And because of His sacrifice that we are able today to stand before Him in His holy name and have fellowship with Him. We worship you, Jesus. Oh, me aradikro, mandavare. Oh, me aradikro. Oh, we glorify the name of Jesus. We praise you, Holy Spirit. We praise you, Holy Spirit. We praise you, Holy Spirit. Oh, me aradikro, mandavare. Oh, we glorify your holy name. Oh, Jesus, we worship you, we worship you, we worship you, we worship you. Oh, we praise you, 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 Lord. Nandri Andavare, Aradikro. Oh, we glorify your holy name. Oh, we worship you, we worship you, we worship you, we worship you. Oh, we praise you, 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 and we glorify your holy name, Lord. Nandri Andavare. We come before you, Holy Spirit. We come before you, Lord, Holy Spirit. Take control of us. We pray, Lord Jesus. We pray in the name of Jesus. We break every work of the enemy, Lord. We pray, Lord Jesus, that your presence, Lord, reign in each one of our hearts, Lord. We pray that you reign in each one of our hearts, Lord. We come against every work of the enemy. We pray, Lord, in the name of Jesus, we break his work, Lord. We come against his works, Lord Father. Oh, we worship you, Lord Jesus. Oh, we glorify your holy name. Oh, we glorify your holy name. Nandri Andavare,
ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறோம், 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 நேசிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we glorify thy holy name. We worship you, 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 Jesus. Oh, we glorify your holy name, we worship you. We glorify, we glorify, we glorify, we glorify, we glorify. Oh, we worship you, we worship you, we worship you, we worship you, we worship you. Oh, we glorify your holy name. ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். Glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. Glory and glory, oh Lord, we glorify your holy name. We glorify, oh we praise you Jesus, we praise you, we praise you, we praise you, we praise you, we praise you Lord. நன்றி ஆண்டவரே, ரத்த கோட்டைக்குள்ளே நம்ம நுழைந்து விட்டோம் ஆண்டவரே. Lord, we thank you for the blood of Jesus that we are able to enter, Lord. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மறங்காது. இந்த தீயோ தீராது. ரத்த கோட்டைக்குள்ளே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மறங்காது. இந்த தீயோ தீராது. ரத்தம் என் மேலே நெருங்காது காத்தா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது காத்தா. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் வணங்காது. எந்த தீங்கும் தீராது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் வணங்காது. எந்த தீங்கும் தீராது. இம்மட்டும் உதவியும் எதிர்த்தாரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவியும் எதிர்த்தாரே, இனியும் காத்திடுவார். உலகிலும் இருக்கும் அவனையிடம் என் தேவன் பெரியவரே. நன்றி ஆண்டவரே. உலகிலும் இருக்கும் அவனையிடம் என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் வணங்காது. எந்த தீங்கும் தீராது. ரத்த கோட்டைக்குள்ளே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் வணங்காது. எந்த தீங்கும் தீராது. எந்த தீங்கும் தீராது. எந்த தீங்கும் தீராது. நன்றி ஆண்டவரே. Lord, we worship and we praise your holy name, Lord Jesus. இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. Lord, we thank you that Lord, that you are the Lord of our life. We praise you and we worship you, Lord. At this difficult time, Lord Jesus, you have taught us, Lord Father, how to persevere, Lord. We thank you, Lord Jesus, even Lord, in a very difficult situation that we are in, Lord. We thank you that your grace is sufficient for us, Lord Father. As Paul says, your grace is sufficient for us, Lord. We thank you for the grace, Lord Jesus, the grace that we do not deserve, yet you have given it to us freely, Lord Father. We praise you and we glorify your name. Teach us to walk more holier before you, more righteous before you, Lord Father. Teach us to execute every word that you have spoken to us, Lord Father.
We commit, Lord, this time unto your hands. We thank you and we praise you that we have Jesus, our Lord and Savior. And we thank you for the Holy Spirit that is leading us into the secret things of the Lord. We worship you, Holy Spirit, that you are our comforter, you are our counselor, and you are our friend. And we thank you, Holy Spirit. We worship you this wonderful morning, Lord. We thank you for the protection that you have given us. Many times, Lord Father, we are supposed, Lord Father, bad things supposed to take place. But we thank you, your protection, Lord Jesus, has protected us, Lord, and sustained us, Lord Father, from falling into situations that we are not supposed to go through, Lord. And Lord, we thank you, Lord. It is because of Jesus and Jesus alone, that name that is above all names, the name that is our banner, Lord. Oh, we glorify. We thank you, Jesus. Oh, what a wonderful God that we serve. For your word says, for God so loved the world that he gave us his only begotten Son. What is so precious to you, Father? Your Son that you gave freely, Lord Jesus, because you gave it to us freely, Lord, because of your love for mankind, Lord Father, that none should perish, but all to have eternal life. And we thank you, Jesus, that you freely gave us your life for us, Lord. And not only that, Lord, we thank you for the Holy Spirit, that he is with us till the end of the age, Lord Father, until your return, that he will be with us, Lord. We commit this time unto your hand. We hand over this time to Pastor right now. Let us prepare our heart. Let us look to the Lord. Indeed, it's by his mercy and grace alone we are indeed able to come before the Lord. At this very moment, as Reverend Joy Pandian leads us in this pastoral prayer, let us look to the Lord. Let us say, Lord, be with us. Continue with us. We want more of you. Pastor Joy. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் நிறைந்தவர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தையே உயர்த்துகிறோம். எங்கள் பரமபிதாவாகிய தேவனே, நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக அனுப்பினதற்காக உமக்கு கொடான கொடி சோஸ்திரம். நன்றி 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 அப்பா. ஆண்டவராகியவனே, பரிசுத்த பிதாவே, இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் உண்மையே தாழ்த்தினீரே. அடிமையின் ரூபம் எடுத்தீரே. மனுஷனாக எங்கள் மத்தியில வந்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்காக மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி. நீர் நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தீரே. உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நெருக்கப்பட்டீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக சிலுவையிலே சிந்தப்பட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி. எங்கள் பாவத்தை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. உம்மால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, உம்முடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் பிதாவானவர் தருவார் என்று நீர் சொன்னீரே. உம்முடைய நாமம் மகிமைப்படும் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய சமூகத்துல எங்கள் விண்ணப்பத்தோடு வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே. நேற்று திருச்சபையும் மட்டும் வழி நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நீரே எங்களை போதிக்கிற போதகராய் இருப்பதற்காக நன்றி. நீரே எங்களை கடிந்து கொள்கிறவராய் இருக்கிறதற்காக நன்றி. நீரே எங்களை கட்டி எழுப்புவதற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உமக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த திருச்சபை ஸ்தாபித்தவர் நீர் கர்த்தாவே. ஆண்டவராகிய இயேசுவே, உடைய பரிசுத்த ரத்தத்தால் நீர் எங்களை கழுவி மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவரும் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. ஆண்டவராகிய தேவனே, இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
நீர் ஆண்டவரே இந்த குடும்பத்தை கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாசத்தை தந்தீர் ஆண்டவரே. இந்த மாதத்தை நீர் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. இந்த அக்டோபர் மாசத்துல உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தீமைக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும். இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மை நேசிக்கவும், இன்னும் அதிகமாக நிலைத்திருக்கவும் ஆண்டவரே நீர் இந்த மாதத்திலும் எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, இந்த காலங்களிலே பெற்றோருக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. வருகிற காலம் பொல்லாத காலம் என்று உடைய வசனம் கூறுகிறது கர்த்தாவே. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக ஆண்டவரே அவதூறு பண்ணுகிறவர்களாக ஆண்டவரே தெய்வ பக்தி அற்றவர்களாக இந்த கடைசி காலத்தில் இருப்பார்கள் என்று வசனம் கூறுகிறதே. ஆகையால் பெற்றோருக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அதிக நேரம் தங்கள் பிள்ளைகளுக்குள்ள செலவழிக்கும், உடைய வார்த்தையை போதிக்கவும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவும், ஆண்டவரே தொழுது கொள்ள கற்றுக் கொடுக்கவும் ஆண்டவராக இதுவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞான இருதயத்தை தாங்க. இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஞான இருதயத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் உடைய வார்த்தையில கட்டப்பட உதவி செய்யுங்கப்பா. உமக்கென்று ஒரு அழகான மாளிகையாக நாங்கள் யாவரும் சேர்ந்து எழும்பத்தக்கதாக ஆண்டவராக இதுவனே இந்த திருச்சபை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே, ஆசீர்வதிங்க. நீர் எங்களுக்குள்ளாக உலாவுகிறவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இந்த திருச்சபையிலே நீர் எங்களுக்கு தந்த அருமையான போதகருக்காக நன்றி. உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம். இம்மட்டும் அவர் மூலமாக ஆண்டவராகிய தேவனே இந்த சபையை நீர் கட்டி எழுப்பி வருவதற்காக நன்றி. உடைய வார்த்தைகளை நீர் தருவதற்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து அவரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல ஊழியங்கள் உண்டு ஆண்டவரே. டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்கினும் ஆண்டவரே இன்னும் பல ஊழியங்கள் உண்டு ஆண்டவரே. எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்ளும் போதும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் உடைய ஞானத்தின் ஆவியை தந்து எல்லாவற்றிலும் நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். திருச்சபையை வழி நடத்தும் போதும் கூட ஆவியானவர் வழி நடத்துங்கப்பா. நீர் தந்த சுகத்துக்காக நன்றி. தொடர்ந்து நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் அவரை காத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஒரு மனைவியை ஆசீர்வதிங்கப்பா. அவளோடும் நீர் இருப்பதற்காக நன்றி. நீர் தந்த சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி. பூரண சுகத்தோடு காத்துக்கொள்ளுங்க. மகன்ஜோலின் ஆசீர்வதிங்கப்பா. வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் உள்ள முதியோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வயதான காலத்திலும் கர்த்தர்களை தாங்கி வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அநேக முதியோர்கள் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்து ஆண்டவரே பலவீனப்பட்ட நிலையிலே வீடுகளிலும் ஆண்டவரே இருக்கும் போதும் கூட கர்த்தருடைய கரமவுளை தொடட்டும் ஆண்டவரே. சரீரத்தின் வேதனையெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. சரீரத்தை சுகப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. அவளை காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வயதான காலத்துல அருமையானவளை கவனித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவள் பிள்ளைகள் அவளை அன்போடு கவனித்துக் கொள்ளத்தக்கதாக அவளுக்கு ஞான இருதயத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். தங்கள் பெற்றோருக்கு எதை செய்கிறார்களோ அது அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அவளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்களுடைய சமூகத்தில் இருக்கும் போதும் ஆண்டவரே இளமுதியோரை நினைவு கூறுகிறோம். அவளையும் ஆசீர்வதிங்கப்பா. மத்தியில் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவ்வளவு மக்களாக பலப்பட உதவி செய்யுங்க. வாலிபர்களை ஆசீர்வதிங்கப்பா. வாலிப பிரயாயத்திலும் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே இந்த வாலிப வயதுல ஆண்டவரே அப்பா தங்கள் மனம் போன போக்குல போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு உமக்குள்ளாக நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உமக்குள்ளாக எழும்ப உதவி செய்யுங்கப்பா. தங்களை எப்பொழுதும் தமக்கு முன்பாக தாழ்த்தி ஆண்டவரே உம்மை பணிந்து கொள்கிறவர்களாயிருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு முன்பாக தாழ்த்தும் போதே ஏற்ற காலத்துல அவளை உயர்த்துவீர் ஆண்டவரே, உயர்த்துவீர் ஆண்டவரே. அப்பா நீர் அவளை ஆசீர்வதிப்பீர். அநேக ஊழியக்காரரை ஆண்டவரே இந்த திருச்சபையை நீர் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கடைசி காலமாக இருக்கிறது. அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவு. அறுப்புக்கு எஜமான ஆட்களை அனுப்ப ஜெபியுங்கள் என்று சொன்னீரே. அநேக ஊழியக்காரரை எழுப்புங்க ஆண்டவரே. இந்த கடைசி கால ஆண்டவரே அறுவடைக்கு அநேக ஊழியக்காரரை இந்த திருச்சபையில நீர் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் வைத்து ஆசீர்வதித்த தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் வளரும் போது அன்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் அதிகமாக வளர கிருபை தாங்க. உண்மை அறிகிற அறிவிலே வளர கிருபை தாங்க. இந்த பிள்ளைகளை வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. உலகம் அவளை இழுத்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இரத்த கொட்டிக்குள்ளாக மூடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக உமக்குள்ளாக செழிப்பாக எழும்பத்தக்கதாக ஒளிவரமாற கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொன்னீரே. அப்படியாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய சமாதானத்தை சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே.
பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிற குடும்பம் ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை தொட்டு அந்த போராட்டங்களை நீக்கி சமாதானத்தை கட்டிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை உமக்கென்று எழும்ப வேண்டும், உடைய வார்த்தையில எழும்ப வேண்டும். நீ தலையாக இருக்கிறீர், நாங்கள் சரீரமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒருவர் அனுசரித்து ஒருவர் தாங்கி ஒருவர் அணைத்து ஆண்டவரே ஒருவர் நாங்கள் பலப்படுத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளத்தக்கதாக உமக்குள்ளாக நீர் எங்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய சாயலில நாங்கள் பூரணராக வளரும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை நீர் அந்த முழுமையான வளர்ச்சிக்குள்ளாக நடத்தும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை எழும்பட்டும் ஆண்டவரே, உமக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே, சாட்சியாக எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எல்லா இடங்களிலும் ஆராதனைகள் நடக்கும் போதும் எல்லா திருச்சபையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் டிஎன்சி ஆசீர்வதிங்க, எங்கள் பிரசிடென்ட் பிஷப்பை ஆசீர்வதிங்கப்பா. அவர் மாநாட்டை நடத்தும் போதும் கூட கர்த்தாவே உம்முடைய கிருபை அவரோடு இருந்து எல்லாவற்றிலும் அவரை வழி நடத்தி ஆவியானவருக்கு பரத்திலிருந்து ஞானத்தை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகத்தோடு பலத்தோடும் காத்துக்கொள்ளுங்க, குடும்பத்தையும் கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா டிஎஸ்மார்களையும் ஆண்டவரே, எல்லா ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், திருச்சபையில ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவளை வேலையடைங்க, உம்முடைய சுத்தத்தின்படி ஊழியம் செய்ய உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடும் இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி. நாங்கள் உம்முடையவர்கள் கர்த்தாவே, எங்களை வேலையடைத்து காத்துக்கொள்ளுங்க. இந்த கோவிட் காலத்திலும் ஆண்டவரே, பல விதத்திலும் வியாதியிலும் கஷ்டத்திலும் ஆண்டவரே இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையிலும் வீடுகளிலும் ஆஸ்பத்திரியிலும் வியாதியா இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபையின் கரம் தொடரட்டும் ஆண்டவரே, நிர்முடைய சுகமளிக்கும் கரம் தொடரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு பூர்ண சுகத்தை கட்டளிடுங்க. சரத்தின் பலவீனங்கள் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். கர்த்தருடைய கரம் தொடரட்டும் ஆண்டவரே. உமை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் ஆண்டவரே. விசுவாசத்தோடு உமை நோக்கி பார்க்கிறவர்கள் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வார்கள் கர்த்தாவே. தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே, தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரை, பலப்படுத்தும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் ஏறெடுக்கிறோம் ஐயா. வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்கள் திருச்சபை எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நல்ல தேசத்தை தந்ததற்காக நன்றி. இந்த தேசத்தை வேலையடைத்து காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் தேச தலைவர்களை உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம். கிருபையாக உம்முடைய பரத்தில் வந்து ஞானத்தை அவளுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த தேசத்துல ஆண்டவரே, அந்த பார்லிமெண்ட்லயும் அவர்கள் நடத்தும் போதும் ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய சத்தம் அங்க கேட்கப்பட வேண்டும். நீர் நீதி உள்ளவர் ஆண்டவரே, நீ நியாயம் செய்கிறவர் ஆண்டவரே. உம்முடைய குரல் அந்த இடத்துல எழும்பத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை எழுப்பும் ஆண்டவரே. அநியாயம் அந்த இடத்துல அகன்று புகட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்துல பல இன மக்கள், பல ஆண்டவரே மொழி மக்கள், ஆண்டவரே பல மத மக்கள் இருக்கும் தேசத்துல ஆண்டவரே, நீதி நிலவ வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நீதி அந்த நிலவ வேண்டும் ஆண்டவரே. நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல ஆண்டவரே. நீர் நீதி உள்ள தேவன் ஆண்டவரே. எந்த ஒரு சமுதாயத்தையும் ஒடுக்காதபடி கர்த்தாவே ஆண்டவராகியவனே, அந்த இடத்துல நீர் நீதி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த ஒரு மதத்தினையும் ஒடுக்காதபடி கர்த்தாவே நீர் அந்த இடத்துல நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய குரல் எழும்பட்டும் ஆண்டவரே. எங்கள் பார்லிமெண்ட்ல உம்முடைய குரல் எழும்பட்டும் ஆண்டவரே. அநியாயங்கள் அகன்று போகட்டும் கர்த்தர் ஆண்டவரே. இந்த தேசத்துல நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த தேசம் அறிகிற அறிவிலே நிறைந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலை இந்த தேசத்துல நீர் அனுபவடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலை அனுப்பும். இது கடைசி காலமா இருக்கிறது ஆண்டவரே. பிசாசானவர்கள் கண்களை குருடாக்கி இருக்கிறார் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி கர்த்தாவே இவள் கண்களை குருடாக்கி இருக்கிறானே. கிருபையா இவள் கண்களை திறந்து விடுங்கப்பா. உடைய சத்தத்தை கேட்க அவள் செவிகளை திறந்து விடுங்கப்பா. நீரே ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உண்மை அன்று இந்த உலகத்துல ரட்சிப்பு இல்லை என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீரே ஆண்டவரே, தாமிடத்தில் வழி என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உண்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைய இந்த தேசத்துல ஆண்டவரே நீர் எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. ரட்சிப்பை அனுப்பும் ஆண்டவரே. ஜனங்களை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அப்பா மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். பல இடங்களிலும் கூட கர்த்தாவே அவள் சென்று ஊழியம் செய்கிற வேளையில எத்தனை போராட்டங்கள் கர்த்தாவே. இந்தியாவிலும் கூட அந்த மகன் ஆண்டவரே சதீஷ்குமார் ஆண்டவரே, ஆண்டவரே அந்த ஆசிட ஊத்தி அப்படியாக அவன் துடிக்க இறந்து போனதை நாங்கள் பார்த்தோம். பார்த்தோம் ஆண்டவர். எவ்வளவு வேதனையா இருக்கிறது. அவள் பெற்றோர்கள் எவ்வளவு வேதனையில இருக்கிறார்கள். அவளை ஆறுதல் படுத்தும்
அந்த மண்ணிலே அநேக ரத்த சாட்சிகள் எழும்ப உதவி செய்யுங்கப்பா. அந்த மண்ணிலே அந்த உதைத்த அந்த இடத்துல அநேக ரத்த சாட்சிகள் எழும்ப உதவி செய்யுங்க. அங்க இருந்தவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பீகார் முழுவதும் ஆண்டவரே நீ ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த பீகார்ல ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே, எங்க உடைய பிள்ளைகளும் அதுக்காக கஷ்டப்படுகிறவர்களோ அந்த இடத்துல ஆண்டவரே அப்பா, அந்த விதைக்கிற விதைகள் 100 60 பலன் தரத்தக்கதாக ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. உமை அறிகிற அறிவிலே அப்பா, இந்த இந்தியா நிரப்பப்பட வேண்டும். எதிரான தடைகளை அகற்றி நீ ரட்சியும். இந்த தேசமும் அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு தேசமும் அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும். விஷ்ணுமார்களை ஆசிரியங்க, வேலையடைத்து காத்துக்கொள்ளுங்க. விதைக்கிற விதைகள் 100 பலன் தர உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் ஏழைகள், எளியவர்கள், பட்டினியா இருப்போர், விதைவர்கள், அநாதிகளை நினைவு கூறுகிறோம் சுவாமி ஆண்டவரே. அப்பா, இந்த கோவிட் காலத்துல எவ்வளவு பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்களே ஆண்டவராகிய தேவனே, நீர் நல்லவர், இரக்கமுள்ளவர் கர்த்தாவே. நீர் திருச்சபையை எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவளை பராமரிக்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகள் இரக்கமுள்ளவளா எப்போதும் இருக்க உதவி செய்யுங்க. இந்த திருச்சபை மூலமாக மூலமாகவும் ஆண்டவரே செய்யப்பட்டு வருகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஏழை எளியவர்கள் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிற தேசத்து மக்கள் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அகதிகள் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருவரும் உணவு இல்லாமல் போய்விடாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் இருக்க இடமும் உணவும் தந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த கடைசி நாட்களிலும் அநேக தேசங்கள் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவள் சக்திகளையும் இன்னும் அவள் தயாரித்து இருக்கிற எல்லா ஆண்டவரே இந்த காரியங்களையும் அவள் வெளியே காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா, இந்த நாட்களிலும் யுத்தங்கள் வரும் என்று உம்முடைய வசனம் கூறுகிறது. அந்த காலத்திலும் உம்முடைய திருச்சபை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க. பயங்கரவாதம் இந்த தேசத்துக்குள் நுழையாதபடி வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த தேசத்தை உம்முடைய சட்டையின் மறைவிலே காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவனே, உடைய வார்த்தை கொண்டு வர போதுகிற ஆசிரியங்க. எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க. அவரை மறைத்து நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் நீர் எங்களுக்கு தருகிற சத்தியத்திற்காக நன்றி ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. நாங்கள் விடுதலையாக்கப்பட ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளாக பலப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உண்மை அதிகமாக நேசிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வார்த்தையினால மட்டும் நாங்கள் சொல்லாதபடி எங்கள் கிரியையினாலும் உண்மையினாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் என்பதை எங்கள் வாழ்க்கை வெளிப்படுத்த எங்களை நீர் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி. இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெறும் போதும் ஆயத்தத்தோடு பங்கு பெற உதவி செய்யுங்க. இந்த மாதத்திலும் இந்த பந்தியை எங்களுக்கு உங்களுடைய பரிசுத்த பந்தியை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமக்குள்ளாக காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே, ஆமென். Thank you, Pastor Joy. பிரியமானவர்களே, இந்த வேலை நாம் அறிவிப்பு நேரத்துக்கு வந்து பிறகு நம்ம பிறந்த நாள், திருமண நாள் உடையவர்களை அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். Today is first week, so we will be praying for those who are celebrating their birthday this month and also their wedding anniversary. So let us look at the church announcement first. So today at 3 p.m. South Selangor District Commission will be meeting. That means the pastors, elders, and the pastors, they will be meeting and they will be having their time together. Please pray for that. And then on Wednesday, 10:30, Board of Appointment is meeting. Pray for Board of Appointment. Always when it comes to appointment, there's a lot of struggle. Let us
have one heart, one mind, and what Bishop says, we can be able to gear and work along. Okay, so play for Board of Appointment. Then 8:30, we have our Parousia prayer. So be ready. After that, on the 8th, that is Friday, we have our Bible study and prayer. Bible study and prayer. On the 10th, that is Sunday, we are having our Social Concern Sunday. Social Concern Sunday. So I don't know how. I will leave it to Mr. James Ponia as to how the service is going to be. So 8:30 morning on the 10th, we will have our morning prayer. Morning prayer. 17 will be our LCC meeting at 1 p.m. Okay. I forgot to say today. Today after the service, immediately after the service, the LCC is meeting. We don't meet for a long time. I read the LCC column. Many of you all says you got things to do after service. We are only going to meet for a while. Immediately after service, others will just move out and we will remain. And we are going to only talk about our service. Because now we are in phase 3, 50% is allowed. So we need to talk about those things and only those one thing that. So LCC members, please stay back, help us so that we can have a majority consent to work towards what we want to plan. ஓகேங்களா? So அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். பிறகு 1910 வந்து Tuesday 3 p.m. வந்து South Selangor District Conference நடப்படுகிறோம் on the 19th. Okay, so please continue to pray for both the pastors, the families, and also the leaders, LCC leaders, senior members, and also our youths, our children. Just commit them all before the Lord and pray that God will bless each one of them. So today we are going to pray. There's actually 2 prayers. One is for the birthday and anniversary. The other, school is opening. From 4 and from 5, they are going to go back to school. Let us remember them also. Let us pray for them also. So let's pray. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி பிறந்த நாள் கொண்டாட இருக்கிற உடைய பிள்ளைகளையும் திருமண நாள் அனுசரிக்க வர பிள்ளைகளையும் உடைய பாத்திர ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we want to commit those who will be celebrating their birthdays and also wedding anniversary this month, Lord. Lord, these are your people, your children, whom you love dearly, Lord. ஆண்டவரே, உம்மால் நேசிக்கப்பட்ட பிள்ளைகள் ஐயா, உம்மால் அரவணிக்கப்பட்ட பிள்ளைகள், உம்முடைய மார்பிலே சேர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஐயா. Yes, Lord, you're a God who embraced them. You're a God, Lord, who is indeed overwhelmed by them, Lord. You care for your church, Lord. Therefore, today we want to commit, Lord, especially those who are celebrating their birthdays and wedding anniversary, be with each one of them, Lord. Let their life in you, Lord, be founded. உமக்குள்ளையா அவர்களுடைய வாழ்க்கை அஸ்திபாரம் படத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை எல்லா நிலையிலும் உம்முடைய ஆதரவு கொடுத்து, பலனை கொடுத்து, உம்முடைய பிள்ளைகளை நிலைநிற்க செய்ய தேவனாக இருக்கத்தக்க செபிக்கிறோம். Lord, grant them, Lord, your favor, Lord. Grant them your strength, Lord. And help them, Lord, to stand firm in you, Lord. Life, especially at this moment, Lord, is tough. It's hard, Lord. There are so many things that we are seeing that's happening in this world, Lord. It is not strengthening our faith, but it is weakening our faith, Lord. ஆண்டவரே, அநேக காரியம் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கும்போது நடக்கக்கூடிய இருக்கிற காரியங்கள், கிறிஸ்தவர்களுக்கு நடக்கக்கூடிய இருக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய காரியம் அல்ல, பலவீனத்துக்குள் நடத்தக்கூடிய இருக்கிற காரியம். ஏன் இந்த நிலைமை சுவாமி? Why are your people going through these moments, Lord? It is because they are not founded in your word, Lord.
உம்முடைய வார்த்தையில அவர்கள் உறுதியா இல்லாதனால சுவாமி இப்படி இருக்கிறார்கள் ஐயா. ஆகியால் சுவாமி ஆண்டவரே, இந்த பர்த்டேஸ் கொண்டாட இருக்கிறவர்கள், இந்த வெட்டிங் அனிவர்சரி கொண்டாட இருக்கிறவர்கள், அவர்கள் வாழ்க்கையில நீரே அவர்களுக்கு தூணாக இருக்க, பலனாக இருக்க, ஆண்டவரே அடைக்கலமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we pray, Lord, that you be the refuge, Lord. You be, Lord, that pillar, Lord. You be, Lord, that strength, Lord, for your people who are celebrating the birthdays and wedding anniversary, Lord. No matter what take place, Lord, they will say, my Lord is my guide. My Lord is the captain of my sheep. He will sail me through. He will sail me through. என் ஆண்டவரே என் எஜமான், என் ஆண்டவரே என் கர்த்தர், அவர் மெய்யாகவே எல்லாத்தையும் நடத்தக்கூடியவராக இருப்பார் என்று உம்முடைய பிள்ளைகள் சொல்லத்தக்க நீர் ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும் சுவாமி. உம்முடைய கரமே இந்த பிள்ளைகளை தாங்கி நடத்தத்தக்க, நஷ்டம் அல்ல லாபமாக அவர்கள் வாழத்தக்க ஜெபிக்கிறோம். Lord, every child that is celebrating their birthday, Lord, let them see their life, Lord, as profitable, as beneficial, Lord, not as a loss, Lord. Yes, Lord, you're a God who doesn't lead us into poverty, Lord, but you're a God who leads us into richness, Lord. Therefore, all the more, Lord, teach us to learn your grace, Lord. உம்முடைய கிருபையை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. திருமண வாழ்க்கையில நீ தங்கும் சுவாமி. Lord, every children's married life, Lord, who are celebrating the anniversary, be with them, Lord. Strengthen their union, Lord. They are born with each other. Build the family, Lord. Parents, children relationship, build them, Lord Jesus. Let them, Lord, indeed see, Lord, the goodness, the greatness that is there in you, Lord. Bless them all, Lord. Bless them all. We want to commit them all to you, and we want to entrust them to you, their future to you, Lord. Let it be bright, Lord. Let it be indeed, Lord, cheery, Lord. Those circumstances around them, Lord, are adverse, Lord. But we pray that your peace that surpasses all understanding will abide with your children, Lord. ஆமையா, அவர்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் ஆண்டவரே, எல்லா புத்திக்கு மேலான உம்முடைய சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யத்தக்க உம்முடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் அவர்களுடைய வாழ்க்கையை இருந்து வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே ஸ்கூல் திறக்க இருக்குது ஐயா. Form 4, Form 5 பிள்ளைகள் அவர்கள் ஸ்கூலுக்கு போக இருக்கிறார்கள் ஐயா. ஆம் சுவாமி, பிள்ளைகளும் வேக்சினேஷன் எடுக்கணும் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்குது ஐயா. Lord, all those children who are going to school, they have to be vaccinated, Lord. We pray, we ask that you be with every one of your children, Lord. They are special, they are unique, they are indeed, Lord, people whom you look upon preciously, Lord. Lord, we pray that no harm, no danger will come upon those children who are vaccinated and those children who are going to school, Lord. We pray that this pandemic will not in any way, Lord, harm these children of yours, Lord. Be with the teachers, and especially with Form 4, Form 5 children. And Lord, other children, they will be going through tests, Lord. As they go through tests in the online mode, Lord, we pray you be with them. As to all those who are in Form 5, Lord, as they go through their examination, you be with them, Lord Jesus. Let your grace, let your mercy be with them, Lord. ஆண்டவரே, உம்முடைய தயவு, ஒத்தாசை, கிருபை அவர்களோடு செல்லத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமையா, ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துள்ளோம், ஒவ்வொரு ஆசிரியர்களை பாதுகாத்துள்ளோம். எந்த ஒரு நாசமோசம் நடக்காதபடி சுவாமி ஆண்டவரே, எல்லாமே நன்மையாய் நடக்கத்தக்க நாங்கள் ஜெபித்து ஒப்புக் கொடுத்து இயேசு இனிய நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you. Let us continue in our service order. At this very moment, we will read the text for today. இன்றைய Bible reading, தீத்து
2வது அதிகாரம் 1-10. We will read from the epistle to Titus, chapter 2, verse 1-10. Epistle to Titus, chapter 2, verse 1-10. தமிழ்ல வாசிக்க வேண்டியவர்களை வாசிக்க கேட்டுக்கொள்ள இருக்கிறீர்கள். ஆங்கிலத்தை நீங்க வாசிங்க. Those who are reading in English, please read in English. இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பாடம் தீத்து 2:1-10 வரை. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்வழக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படி பரிசுத்தத்திற்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாகவும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கிறபடி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுடைய ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கும்படி நீ புத்தி சொல்லு. நீ எல்லாவற்றிலும் உன்னை நற்காரியங்களுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து உள்ளாங்கு சொல்லுகிறவதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகாரம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியம் உள்ளமான வசனத்தை போதிக்கிறவனுமாய் இருப்பாயாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமானர்களுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து கேட்பார் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக்கத்தக்க நடந்து கொள்ளவும். திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் சொல். இதுதான் என்னுடைய வாக்கு. ஆங்கிலத்துல யார் வாசிக்க? Unmute ma. Katie, unmute. Katie, unmute ma. Katie. Okay, can you hear me? Okay. Yes. Titus chapter 2 verses 1-10. You must teach what is in accord with sound mind. Teach the older men to be temperate, worthy of respect, self-controlled, and sound in faith, in love, and in endurance. Likewise, teach the older women to be reverent in the way they live, not to be slanderous or addicted to much wine, but to teach what is good. Then they can train their younger women to love their husbands and children, to be self-controlled and pure, to be busy at home, to be kind, to be subject to their husbands, so that no one will malign the word of God. Similarly, encourage the young men to be self-controlled. In everything, set them an example by doing what is good. In your teaching, show integrity, seriousness, and soundness of speech that cannot be condemned, so that those who oppose you may be ashamed because they have nothing bad to say about us. Teach slaves to be subject to their masters in everything. Try to please them, not to talk back to them, and not to steal from them, but to show that they can be fully trusted, so that in every way they will make the teaching about God our Savior attractive. Amen. 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 Let's look to God in prayer. Father, we thank you for this time. Thank you for your word. Lord, as we ponder upon your word, as we prepare ourselves in receiving this word, Lord, speak to our heart, to our mind, Lord. By your Holy Spirit, take control of everything. We pray, Lord, that your word will come in power, in authority,
and in clarity, Lord. Let your word, Lord, minister to each one of us, Lord. Let us be edified by your word, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோட பேசத்தக்க, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பக்தி வைராக்கியத்தை கொண்டு வர நாங்கள் செபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆவி நிமித்தம் எங்கள் மத்தியிலே அசைவாடும் கிரியை செய்யும். இவையெல்லாம் இயேசு இன்ப நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். Amen. Praise the Lord. So I've been preaching to you all on the theme adorned by the word epistle. Adorned by the word epistle. உங்கள் மத்தியிலே இவ்விதமாக இந்த ஒரு தலைப்போட பேசி வந்திருந்தேன். தேவனுடைய வார்த்தையினால் அலங்கரிக்கப்படத்தக்க, தேவனுடைய வார்த்தையினால் அலங்கரிக்கப்படத்தக்க. அப்ப அந்த தலைப்பு படிக்கப்பட்ட நிருபங்கள், படிக்கப்பட்ட epistle. The word epistle means படிக்கப்பட்ட நிருபங்கள். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில முதல் காரியம் நம்ம பார்த்தோம், God's glory, தேவனுடைய மகிமையை பார்த்தோம். இரண்டாவதாக God's pleasure, தேவனுடைய பிரியத்தை நாம் பார்த்தோம். சரிங்களா? தேவனுடைய பிரியத்தை இன்று நாம் பார்த்தோம். இன்றே நாம் மூன்றாவது காரியத்துக்கு வந்திருக்கிறோம். God's word. In Titus, now at this very moment, we see a lot of instruction, given to 5 categories of people. சரிங்களா? இந்த பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது என்ன தெரியுமாங்க? நிறைய அறிவுரை பவுல் கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர் கொடுத்து வருத பார்க்க இருக்கிறோம். பிறகு அங்க நான் எழுதி இருக்கிறேன், to adorn by the word of God is doing his instruction. To adorn by the word of God is doing his instruction. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையினால் அலங்கரிக்கப்பட ஒரு நிலை என்று நாம் சொல்லும் போது அது என்ன தெரியுமாங்க? அவருடைய வார்த்தையை நடப்பிக்கிறது. அது செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற காரணம் நம்ம செய்யணும். நம்ம செய்யாம போனதான் குற்றம். வேதத்துல 2 குமாரனை பத்தி பேசப்பட்டிருக்குது. In the Bible, Jesus gave a parable about 2 sons. One son, the father looked, the elder son, he says, go and work in the field. And that son says, no, I will not do, cannot. And he argued with the father and he didn't. In the beginning, he didn't. Another son, whom the father said, go. And that son said, I will go. And he didn't go. The first son, he said he won't, but after a while, he thought through, and then he went. Another son who said he will do, but he didn't do. He didn't go. So Jesus looked at the disciple and asked, which of the son did the will of the father? Which of the son? The son that says he wouldn't do and then went, or the son who says who will do but did not do? Which? அப்ப ஆண்டவர் கேட்கிறாருங்க. 2 குமாரன் இருந்தார்கள். ஒருத்தன் அப்பா சொல்லும் போது முடியாது, மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவன் போய் அங்க வேலை செஞ்சவனாக காணப்பட்டான். இரண்டாவது குமாரன் பேசும்போது செய்யறப்பான்னு சொல்லிட்டு அவன் போல. அப்ப இந்த 2 குமாரன்ல எந்த குமாரன் பிதாவுடைய சித்தத்தை செய்தான் என்று இயேசு தன் சீடர்களை கேட்ட ஒரு கேள்வியாக இருந்தது. அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த குமாரன் தான், மாட்டேன்னு சொல்லி போய் செய்யக்கூடியவன் தான் பிதாவுடைய சித்தத்தை செய்தவனாக காணப்பட்டான். தேவஜனமே, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையினால் அலங்கரிக்கப்படக்கூடிய சபை எப்படிப்பட்ட சபை தருவாங்க? தேவனுடைய வார்த்தை எடுத்து செய்யக்கூடிய ஒரு சபை. When we talk about a church that is being adorned by the word of God, it's a church that is doing his instruction, that is carrying out the Father's will. Carrying out the Father's will is what is pertinent. சரிங்களா? முக்கியமானது என்ன தெரியுமாங்க? பிதாவுடைய சித்தத்தை செய்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப தீத்து அங்க 2வது அதிகாரத்திலிருந்து
நம்ம 1-10 வசனங்கள் வாசித்தோம். அங்க பவுல் என்ன சொல்லுகிறார்? Paul in Titus chapter 2 verse 1 to 10, Paul gives instruction to 5 categories of people, to older men, older women, younger women, younger men, and finally born servants. Born servants. Okay, this appears like laundry list of do's and don't. லாண்ட்ரினா தெரியுங்களா? துணி நீங்க துவைக்க எடுத்துட்டு போகும்போது நீங்க ஒரு லிஸ்ட் போடுவீங்க. டிட்டர்ஜென்ட் எடுத்துட்டேனா, இந்த காயின்ஸ் எடுத்துக்கிட்டேனா, ஏன்னா இப்பெல்லாம் மிஷின்ல போடுறோம்ல, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் நம்ம போடுவோம். அந்த லாண்ட்ரி லிஸ்ட் வந்து எது செய்யணும் எது செய்யக்கூடாது. நீங்க அங்க போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மிஷினை நீங்க பயன்படுத்தணும்னா இதெல்லாம் நீங்க செய்யுங்க, இந்த மிஷினை நீங்க பயன்படுத்துறதுக்கு கூடாத காரியம் என்னன்னு அங்க போட்டிருக்காங்க. சரிங்களா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க இல்லைன்னு தெரியல. லாண்ட்ரி செஞ்சவங்க உங்களுக்கு தெரியும். அப்ப the do's and don'ts அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. Paul following a standard literary format that was used in Greco-Roman world called the household instruction. The household instruction. இங்க நிலையான இலக்கிய வடிவம், நிலையான இலக்கிய வடிவத்துல பவுல் வந்து இந்த கிரேக்கோ ரோமர் காலத்துல சொல்லப்பட இருக்கிற வீட்டுக்குடிய இருக்கிற அறிவுறுத்தல், வீட்டுக்குடிய இருக்கிற அறிவுறுத்தலை அவர் சொல்லி வருவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். You will find similar list in other letters that Paul wrote. பவுல் வந்து அதே இங்க தீத்துக்கு எழுதுற மாதிரி மற்ற பகுதியிலையும் அவருடைய எபிஸ்டல்ஸ்ல அவர் எழுதியிருக்கிறார். எபேசியருக்கு எழுதும் போது செஞ்சிருக்கிறாரு, திமோத்தேயுக்கு எழுதும் போதையும் இப்படிப்பட்ட சில லிஸ்ட் மாதிரி அவர் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? the do's and the don'ts அப்படின்று அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப இன்றைய உங்கள் மத்தியில 4 காரியம். Today I would like to talk about 4 things, but today I don't think so I can talk about 4 things. But if I can finish 2 things itself, it will be great. 4 காரியம் இருக்குது இந்த God's word அடிப்படையில. So அப்ப முதல் காரியம் உங்கள் மத்தியில நான் பேச இருக்கிறேன். 4 things. And the first thing, at first glance, it seems like a random list of instruction. இன்னைக்கு நீங்க காரியம் பார்க்கும்போது இங்க பவுல் எழுதப்பட்ட காரியம் 1 இந்த 5 குழு மக்கள்கிட்ட அவர் எழுதி கொடுக்கும் போது என்னமோ அது வந்து இவர்களுக்கு இப்படிப்பட்ட புத்தி, இவர்களுக்கு இப்படிப்பட்ட புத்தி சொல்லக்கூடிய இருக்கிறதாக இருக்கிற மாதிரி அறிவுத்தலை நாம் பார்க்க இருக்கிறோம். But upon a more careful observation, we recognize that Paul is using parallelism to say the same thing but in different ways. ஆனா நல்லா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனங்களை நல்லா ஒழுங்கா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, அவர் சொல்லக்கூடிய இருக்கிற இந்த 5 குழு மக்கள் மத்தியில சமமான காரியங்க, எல்லாமே ஒரு சமமான காரியம். இப்ப ஓல்மன் அப்படி அவர் சொல்றார், ஓல்டர் விமன், ஓல்டர் மேன் அப்படி சொல்லும் போது தனி வித்தியாசமா இருக்குது கொஞ்சம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த சத்தியம் பொருந்தும். சரிங்களா? What he is telling to the older man, older woman is also equally important for the younger woman and younger man. And it is also important for the bond servant. Though you see some different way of saying it, but everything you take in totality, everything is for everybody. சரிங்களா? When he says older woman don't be drunken, முதிய பெண்களுக்கு நீங்க வந்து மதுபானம் எடுக்க வேணாம்னு சொன்னா, அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் மதுபானம் எடுக்கலாமா? இல்லங்க. அப்படா வேலைக்காரன் அவன் மதுபானம் எடுக்கலாமா? Does it mean that since he didn't tell to the bond servant, that means the bond servant can drink or the younger man can drink? No. When he says older woman should not be drunken, he is also saying to all 4 categories, the other 4 categories also he is saying. There are parallelism to what he is saying.
ஓகே, சமமான நிலையில அவர் எல்லாரோட பேசி வருவதை நாம் அறியக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. நாட் only is Paul crafting each list for his targeted audience, but what he says to one category of believers reinforces what he says to the other four. சரிங்களா? ஒரு கூட்டம் மக்களுக்கு அவர் எடுத்து சொல்லும் போது இந்த காரியம் எப்படின்னா அவரு மற்ற 4 நபர்களுக்கும் அத வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அது வலியுறுத்துற ஒரு காரியமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக, he instructs old women to be sober and temperate. older men, வயதான இருக்கிற ஆண்களுக்கு அவர் சொல்றாரு, தெளிந்த புத்தியில நீங்கள் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடுல நீங்க இருக்கணும்னு அவர் சொல்றாரு. பிறகு older women அவர் என்ன சொல்றாரு, not giving too much wine, மதுபானத்துக்கு அதிகமாக இடம் கொடுக்காதீங்க. பிறகு younger menக்கு என்ன சொல்றாரு, நீங்க கற்புள்ளவர்களாக. It says chase in King James, in New King James version says chase. When Auntie Katie read, she said pure chase. தமிழ்ல வந்து கற்புள்ளவர்களாகும். சரிங்களா? younger men, sober minded, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக. and வேலைக்காரனுக்கு born servant not to be pilferனா திருடாம இருக்கணும். நீங்க திருடுறவர்களாக இருக்கணும், உங்க எஜமான் வீட்டுல திருடுறவர்களாக இருக்கக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, ஒவ்வொரு காரியமும் வித்தியாசமாக இருக்குது. ஆனா இந்த ஒவ்வொரு காரியமும் எல்லாருக்கும் பொருந்ததாக இருக்குது. though when we see here, it is all saying different thing for different people. The 5 category I put there, different people, different things சொல்லும்போது, but it is for everybody. Can you understand that? The first thing you must understand, it is for everybody. Don't go and say only born servants should not steal. The other 4 category can steal. No. That is a wrong way of seeing the scripture, the instruction that Paul is giving. So I hope you all can understand what I'm trying to say. All of this are examples of sober-mindedness leading to temperate behavior. These are all sober-minded. அப்பனா தெளிந்த புத்தி உள்ள செயல். சரிங்களா? தெளிந்த புத்தி உள்ள செயல், அதே நேரத்துல ஒரு கட்டுப்பாட்டு உள்ள இருக்கிற. When you talk about temperate, the word temperate means self-restraint. அப்பனா செய்யக்கூடாது. கட்டுப்பாடுனா செய்யக்கூடாது. சரிங்களா? ஒரு கட்டுப்பாடுக்குள்ள நம்ம வாழணும். அது தேவன் விரும்புறதாக இருக்குது. Such a person does not allow their desire and appetite to control them. இந்த 5 கூட்டத்துக்கு பவுல் கொடுக்கிற அறிவுறுத்தல் என்னன்னா, அவருக்கு வந்து அவருடைய இச்சைக்கு, ஆசைக்கு இடம் கொடுக்காதபடி, அவங்களுடைய பசியின்மைக்கு இடம் கொடுக்காதபடி ஒரு கட்டுப்பாடோட, ஒரு தெளிந்த புத்தியோட வாழ வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். We all have God-given desires and appetite for food, drink, relaxation, sleep, affection, sex, excitement, and the list could go on and on. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசைகளை வைத்திருக்கிறார். டிசையர்ஸ், ஆசைகளை வைத்திருக்கிறார். பசியின்மையை வைத்திருக்கிறார். நமக்கு சாப்பாடு சாப்பிடுறதுல, தண்ணி குடிக்கிறதுல, சில பேருக்கு கொக்கோ கோலா பிடிக்கும், சில பேருக்கு ஃபந்தா குடிக்க பிடிக்கும். இந்த மாதிரி தண்ணியில சில பேர் சொல்றாங்க, நீ ஏன் இதெல்லாம் குடிக்கிறீங்க, லைம் ஜூஸ் குடிங்க, அது ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப தண்ணி குடிக்கிறதுல, ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுல ரொம்ப பேருக்கு ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க நம்ம கேமரன் ஐலண்ட் போவோம், சில பேர் சொல்லுவாங்க ஏன் கேமரன் இருக்கு, நம்ம லங்காவிக்கு போவோம், பீச் ஓரத்துல இருப்போம். சரிங்களா? so where you want to relax, places of relaxation, everything is very, very different. So some people, they are very particular. They will say you must sleep at least 8 hours.
Some people say 8 hours. பத்தாத 10 hour தூங்கணும். ஆனா சில பேர் சொல்றாங்க என்னங்க எங்க 10 hourலாம் தூங்குறது, நம்ம 4 hour தூங்குறது 5 hour தூங்குறது பெரிய காரியம், ஏன்னா அவ்வளவு வேலை இருக்குது. சரிங்களா? ஆனா தூங்கணுங்க. So affection, sex, excitement, everything as the least can go. There are desires and appetite there. இப்படிப்பட்ட ஆசை, இப்படிப்பட்ட பசிமை எல்லாமே இருக்குது. God is very good God. ஆண்டவர் நல்ல தேவனாக இருக்கார். என்ன தெரியுமாங்க, இப்படிப்பட்ட ஆசைய நாம் அனுபவிக்கிறதுக்கு அவர் நிலையை உண்டு பண்ணவராக இருக்கிறார். God is a very good God to give us desire to enjoy so many good things. So many good things. However, there's always the however. Sin has perverted us and we don't enjoy in moderation, but rather we become slaves to them. இங்க என்ன சொல்ல வரேன்னு தெரியுமாங்க, ஆசைகளை ஆண்டவர் தான் கொடுத்தார். சரிங்களா? அதே சமயத்துல இந்த பசிமையும் ஆண்டவர் தான் கொடுத்தார். சரிங்களா? அப்படி கொடுத்த தேவன் என்ன சொல்றாரு தெரியுமாங்க, எல்லாமே ஒரு அழுவோட. இன்னைக்கு பிசாசு என்ன செஞ்சிட்டான்? What the devil has done, in that desire he has brought greed. In that desire he has brought greed. In the appetite he has brought what? Discontentment. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? He has brought greed, he has brought discontentment. அந்த ஆசையில அவனுக்கு தமிழ்ல greed எப்படி சொல்லுவீங்க? Pastor Joy, greed. பேராசை. ஆசையில பேராசையை கொண்டு வந்துட்டான். சரிங்களா? நல்லா இருக்குது கேட்க. ஆசையில பேராசையை கொண்டு வந்துட்டான். சரிங்களா? பசிமையில என்ன கொண்டு வந்துட்டான்? திருப்தி இல்லாத நிலைய கொண்டு வந்துட்டான். சில பேர் இருக்காங்க, சாப்பிட்டு எவ்வளவு சாப்பிட்டாலும், வயிறு நிறைஞ்சி சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிடணும்னு ஆசை. சரிங்களா? There are people, they have eaten their food. They know more than this they cannot, but still they want to eat. Eating in moderation is very, very important. சரிங்களா? இன்னைக்கு சீனி போட்டு உங்க தண்ணி ட்ரிங்க் மைலோ இல்ல உங்க டீயோ உங்க காஃபியோ நீங்க கலக்கிறது தவறு இல்லை. ஆனா ஒரு டீஸ்பூன் இல்ல ஒரு ஸ்பூன் போட்டா போதும். 3-4 ஸ்பூன் போட்டீங்கன்னா இனிப்பு நீர் வராம வேற என்ன வரும்? சரிங்களா? வாழ்க்கையில மாடரேஷன் அப்போது அளவுல எல்லாமே செய்யணும். எல்லாம் கூட போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? கொலஸ்ட்ரால் வராம இருக்குமா? வரும். எனக்கு வந்துருச்சுக்க. என் வியாதியை பத்தி தான் பேசுறேன். இனிப்பு நீர், கொலஸ்ட்ரால், அப்புறம் இன்னும் என்னங்க அப்படியே பட்டியல் அடிக்கிட்டே போலாம். இதெல்லாம் ஏன் வருது? எதனால வருது? ஒரு அளவு இல்லாத நிலையில நம்ம காரியங்களை செய்யறதுனால. Because of no limitation, no moderation, we become slave to them. We become addicted to them. Some people, without drinking coffee, they cannot stay. It's not that they are not drinking coffee. They are drinking coffee, but ஓவரா குடிக்கிறது. சரிங்களா? காலையில 8 மணிக்கு குடிப்பாங்க, பிறகு 10 மணிக்கு குடிப்பாங்க, அப்புறம் லஞ்ச் எடுத்து குடிப்பாங்க, அப்புறம் 4 மணிக்கு திரும்ப குடிப்பாங்க, அப்புறம் ராத்திரியில முடிச்சுன்னு குடிப்பாங்க, தூங்குறது நேரத்துல இன்னொரு காஃபி, அப்புறம் சொல்லுவாங்க தூக்கம் வரலையா. என்ன வரல? தூக்கம் வரலையா? ஏன் தூக்கம் வரல? காஃபில என்ன இருக்குதுங்க? It stops you from sleeping. And those students who are studying, parents will say, drink coffee. Why? It will stop you from sleeping. So, if you don't do things without moderation, then everything goes wrong. So, the word of God teaches, what? The instruction that Paul is giving, he is teaching us and is saying that we need to be sober-minded.
we need to be sober minded. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அதே நேரத்துல நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போகணும். We need to lead ourselves in a temperate way. Temperate means self-restriction or moderation. Self-restriction or moderation. That is what temperate means. So church, please remember, being sober-minded means controlling our passion. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய என்ன தெரியுமாங்க, பேஷன் என்ன சொல்லுவீங்க, ஆசையா வாஞ்சையா, சரிங்களா, ஆசை, அவர்களுடைய ஆசையை அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். எங்க? சிந்தையில, சரிங்களா, சிந்தையில அவர்களுடைய ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும். By that we control our desire. சரிங்களா, இது நிமித்தம் நம்முடைய வாஞ்சைகளை நாம் கட்டுப்படுத்துகிறோம். They don't control us. நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஆசை நம்ம என்ன செய்யல, ஆளுகை செய்யல. Today we are doing everything the wrong way. We are allowing our desire to control us. Actually, you must be the one who control your desire. நீங்க தாங்க உங்க ஆசையை கட்டுப்பட்டுல கொண்டு வைக்கணும். ஆசை உங்களே ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வரக்கூடாது. In Paul's instruction to bond servant, நீங்க பாத்தீங்கன்னா பவுல் இவ்விதமாக வேலைக்காரனுக்கு அவரு அறிவித்தலை கொடுக்கிறார். அங்க என்ன சொல்றாரு, நம்ம வாசிப்போமா, ஒருத்தங்க வாசிக்கிறீங்களா? 9:10. Verse 9 and 10 says, exhort bond servants to be obedient to their own master, to be well pleasing in all things, not answering back, not pilfering, but showing all good fidelity, that they may adorn the doctrine of God as our Savior in all things. That they may adorn the doctrine of God, our Savior in all things. வாசிக்கிறீங்களா? வேலைக்காரர் தம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. Hallelujah. இங்க நான் போட்டிருக்கிறேன். In Paul's instruction to bond servant in verses 9 to 10, he is telling them to serve their master in such a way that they may adorn the doctrine of God our Savior. Adorn the doctrine of God our Savior. நம்முடைய இரட்சகராக இருக்கிற நம்முடைய தேவனுடைய என்னங்க போதனை, உபதேசத்தை அவர்களுடைய வாழ்க்கையில அலங்கரிக்கத்தக்கதாக. That means what he is trying to say. What is he trying to say? Our life can either make God's word to look good or bad. Do you know that? Our lives can either make God's word to look bad or good. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன அறியணும் தெரியுமாங்க, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் அது நல்லதாக கெட்டதாக காட்டக்கூடியதாக இருக்குது. அது நல்லதாக கெட்டதாக காட்டக்கூடியதாக இருக்குது என்று நாம் உணர வேண்டும். ஏன் தெரியுமாங்க, இங்க நோட்ஸ்ல இல்ல, என் நோட்ஸ்ல இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, ரிமெம்பர் we always use this term, action speaks louder than words. Is that true? Action speaks louder than word. சரிங்களா? இன்னைக்கு பேசுறதோட செய்யறது தான் ரொம்ப முக்கியங்க. அதுதான் அதிகமாக காரியங்களை வெளிப்படுத்துறதாக இருக்குது. இன்னைக்கு பிள்ளைங்க கிட்ட பொய் சொல்லாத நீங்க சொல்லிட்டு பிறகு அடுத்த நிமிஷம் ஒரு சூழ்நிலை நீங்க மாட்டிக்கிறீங்க, அங்க நீங்க பொய் சொல்றீங்க. சரிங்களா? Just imagine you are telling your daughter or son, don't speak lie. Speaking lie is bad. God hates liars, you say. And then suddenly a phone call comes, and your son takes the call, and then
The person there say, I'm Mrs. So and so, can I speak to your mother? The moment your son says, Amma, such a person is calling you, and then you tell your child, tell her I'm not in the house. நான் வீட்டுல இல்ல அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்றீங்க. காலையில என்ன செஞ்சீங்க? பிள்ளைங்களுக்கு புத்திமதி சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ஆண்டவர் வந்து பொய் பேசுறவங்கள வெறுக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு பிறகு அந்த போன் கால் வந்துன்னு உங்க பிள்ளைகிட்ட நீங்களே பொய் சொல்ல கத்து கொடுக்குறீங்க. எதுங்க நீங்க சொல்றத கேட்குமா இல்ல நீங்க செய்யறத அதை செய்யுமா? Now you need to ask, what will your child, which will your child follow? Which will your child follow? Church, today in 2 Corinthians chapter 3 verse 2 to 3, what does it say? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2-3 வசனம் சொல்லுது, you are our epistle. பவுல் சொல்லுகிறார், you are our epistle written in our hearts. Written in our hearts, known and read by all men. Known and read by all men. Clearly, you are our epistle of Christ. Wow. That's not he just say epistle. Now he says, clearly, you are an epistle of Christ, ministered by us, written not with ink, but by the Spirit of the living God. Not on tablets of stone, but on tablets of flesh. That is of the heart. படிக்கிறீங்களா? எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையாகிய பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவஜனமே, நீங்க உணரணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நிருபங்கள் எதுங்க? ஹல்லேலூயா, நீங்க தான். You are the epistle. Okay? How well you communicate the gospel must be followed by how well you live the gospel. நான் திரும்ப சொல்றேங்க, how well you communicate the gospel must be also lived well by the gospel. சரிங்களா? நீங்க வேதத்தை எவ்வளவு அழகாக பிரசங்கிக்கிறீர்களோ அதே போல அந்த வேதத்துல இருக்கிற பிரசங்கிக்க இருக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில வாழ்ந்து வர வேண்டும். வாழ்ந்து வர வேண்டும். நீங்க அப்படி வாழ்ந்து வரலன்னா just communicating not important. Living what you communicate is very, very important. Church, we need to realize that we are the epistle. You know, every message that we preach, if it's without action, it's not a message. சரிங்களா? Every message that you preach, it's without action, then it is not a message. Okay, in verse 5, Paul reminds us that we can blaspheme or revile God's word. 5வது வசனம், தீத்துல 5வது வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்குது. என்னங்க? நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை என்ன செய்ய முடியும்? தூஷிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். தூஷிக்கக்கூடிய இருக்கிறவர்களாக இருக்க முடியும். சரிங்களா? அப்ப நீங்க உணரணுங்க. நீங்க என்ன உணரணும்? நீங்க தான் அந்த நிருபங்க. நீங்க தான். You are the epistle. சரிங்களா? The word of God is adorned in your life. The Lord look at the bond servant and say, adorn your life with the doctrine of Christ. ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்துல உன்னை நீ அலங்கரித்து வா. பாண்ட் சர்வனுக்கு மட்டும் இல்ல, எல்லா கேட்டகரிகளுக்கு
சொல்லப்பட ஒரு காரியமாக இருக்குது. நம்ம எல்லாரும் இவ்விதமாக நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்துல அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்ம வாழ இருக்கிற விதம் ஜனங்களுக்கு பேசுங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க நடந்து கொள்ள இருக்கிற முறைகள் ஒரு பிரசங்கம். அல்லேலூயா. நீங்க நடந்து கொள்ள முறைகள் ஒரு பிரசங்கம். Every action of yours is a message. Do you know that the people, the unbelievers, they don't have a Bible. Not every unbelievers have a Bible. Some got, they keep a Bible, but they don't read. They keep. சரிங்களா? Some read lah. But for unbelievers, for most of the unbelievers in the world, you are the Bible. You are the Bible. You have read the Bible. You have read the Bible, must live the Bible. And when you live the Bible, the unbelievers who sees you, they are getting the message of the Bible. Your action is a message. Every Christian's action is a message. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய செயல் அது ஒரு செய்தி. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய செயல் அது கிறிஸ்துவுடைய செய்தி இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர்கள். God is saying you are the salt and you are the light of the world. Why? Because you are the message to the world. இந்த உலகத்துக்கு செய்தி நீங்க தாங்க. உங்க செயல் மூலமாகத்தான் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். It is through your works that they will glorify the Father. Glorify the Father. It's through your work. உங்களுடைய செயல் மூலமாக பிதா மகிமைப்பட இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கேட்போமே, நம்முடைய செயல் பிதாவை மகிமைப்படுத்துதா? நான் நினைச்சேன் 2 செய்ய முடியும்னு, 1வே செய்ய முடியல. சரிங்களா? பாயிண்ட் எவ்வளவு நேரம் எடுக்குது? தேவ ஜனமே யோசித்து பாருங்க. We finish with the first point. We not need to rush, but the message must come into our heart. You know why? Because these are things that are written by the Holy Spirit in our heart. இப்படிப்பட்ட காரியமானது நம்முடைய இருதயத்தின் பலகணியில எழுதப்பட்டிருக்குது. யாரால? பரிசுத்தாவியினால. இன்னைக்கு பரிசுத்தாவினுடைய உணர்த்துதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா பிரியமானவர்களே? ஆண்டவர் நம்மோட பேசுறாருமா. ஐயா, ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். இன்னைக்கு பரிசுத்தாவினுடைய உணர்த்துதல் நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இருதயத்துல எழுதப்பட்டிருக்குதா? இன்னைக்கு பாவத்தை பத்தி, மரணத்தை பத்தி, நியாய தீர்ப்பின் பத்தி அந்த உணர்த்துதல் நமக்குள்ள எழுதப்பட்டிருக்குதா? Is there the conviction of sin, of death and of judgment written in the planks of our heart by the Holy Spirit? By the Holy Spirit. Let us ask. You might say, Pastor, why are you speaking like this? I'm not speaking to you alone. I'm speaking to myself. God is also speaking to me. It is not a condition for you alone. It is a condition for me also. Church, this is what God wants of us. What do you want me to preach? You want me to preach what God wants of us, or you want me to preach excuse all these things? Cannot. So today, as church, we need to understand. Verse 3 says, clearly you are an epistle of Christ. You are a representative of Christ. When we talk about epistle, படிக்கப்பட்ட நிருபங்கள், நீங்க கிறிஸ்துவுடைய படிக்கப்பட்ட நிருபங்கள். அப்படின்னா என்ன தெரியுமாங்க? நீங்க கிறிஸ்துக்கு யாராக? பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் பிரதிநிதியே சரியில்லைன்னா எப்படிங்க உலகம் இயேசுவை பத்தி அறிய போகுது? As representative, if we are not right, we are not good, then how is the world going to see the church, see you?
If the salt has lost its saltness, what use is it? Jesus is saying, இல்ல, இயேசு என்ன சொல்றாரு? உப்பு சார விட்டு போனா அது என்ன பிரயோஜனங்க? நீங்க சாரப்பட்ட உப்பா, சாரம் இல்லாத உப்பா? பிறகு அவர் சொல்றாரு, வெளிச்சம் எங்க இருக்கணும்? Where must be the light? The light must be on the lampstand so that it can give light everywhere. What's the point? You have light and then you cover it. What's the use of having a light that is covered? மூடப்பட்ட ஒளி எதுக்குங்க? ஆண்டவர் கேட்கிறார், மூடப்பட்ட ஒளி எதுக்கு? எப்படிப்பட்ட பிரதிநிதியாக நீங்க இருக்கிறீங்க? What kind of representative are you? Ask yourself. Ask yourself. With that, I want to stop this sermon. Let this first point soak into our heart. God's word. We are talking about God's word. Paul is giving a household instruction. வீட்டுக்குடி இருக்கிற வலியுறுத்தல பவுல் இங்க கொடுக்கிறவராக இருக்கிறார். வலியுறுத்தல் இதெல்லாம் சில மக்களுக்கு இல்ல, சில மக்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இது ஒரு டெரரிசம். எல்லாத்துக்கும் சமமாக சொல்லப்படக்கூடிய இருக்கிற ஒரு அறிவுத்தல். சரிங்களா? அப்ப இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன உணரணும்? நம்ம எல்லாரும் அதுக்கு ஏற்ற தெளிந்த புத்தியோட கட்டுப்பாடோட நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். First point. I stop here. Then we will go on. As how God leads, how the Holy Spirit leads, we will go on. Okay? I want to call upon Pastor Joy to lead us in this time of prayer, and then we will enter into communion also. சரிங்களா? Pastor Joy will lead us to communion also. இந்த வேளை பாஸ்டர் ஜெபித்து பிறகு நம்மை நற்கிரண ஆராதனைக்குள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவாங்க, கொண்டு போவாங்க. ஆனா தேவஜனமே, இப்ப நான் கேட்டுக்கொள்ள இருக்கிறது என்ன தெரியுமாங்க? தேவஜனமே, நம்ம நிஜமாக ஆண்டவருக்காக வாழ்வோம். Let us be real in our walk with God. Don't have the title of being Christian and not Christian like. இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட இருக்கிறீர்கள், ஆனா கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. வேணாங்க. அப்ப இன்னைக்கு உணர்வு உள்ளவர்களாக அறிந்து நம்முடைய இருதயத்தின் பழைய கணக்குல பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட ஒரு நிலையில நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அலங்காரிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து வருவோம். Let us be adorned by the gospel or the doctrine of Christ Jesus. Pastor, please lead us in a prayer, in a responsive prayer, and then into the communion, Pastor. Thank you. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. நாங்கள் இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசுவே உம்மை காட்டுகிறவர்களாக இந்த உலகத்துல எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இந்த உலகத்துல உம்மை காட்ட ஆண்டவரே பிரதிபலிக்க எங்களை நீர் வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, இந்த உலகத்தில் வாசிக்கப்படத்தக்க நிருபங்களாக நாங்கள் இருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவராகிய தேவனே, எங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நீர் அறிகிறீர் ஐயா. எங்கள் ஆசையின்படி, எங்கள் விருப்பத்தின்படி நாங்கள் நடக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கடிந்து போதிக்கும் போது உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக, கர்த்தாவே, ஆரோக்கியமான வசனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உம்முடைய வசனத்தினால் அலங்கரிக்கப்பட்டதாய் இருக்க, பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்பட்டதாய் இருக்க, ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, எங்கள் மன இஷ்டத்தின்படி நாங்கள் ஜீவித்திருப்போம் என்றால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் ஆசையின்படி நாங்கள் ஜீவித்திருப்போம் என்றால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய ஆசையின்படி, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முற்றுமாக ஆட்கொள்ளும். உம்முடைய சாயலிலே கர்த்தர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். பரிசுத்த நற்கருணைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம்.
சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறதற்கும் நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியை செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்களை அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை இட்டறியினீரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தெய்வ சுவாபத்துக்கு பங்குள்ள உள்ளாகும்படி கிருபை செய்தல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். நாம் கீழே இருக்கிற ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த பந்தியில் சேர துணியாமல் தேவளீருடைய அவளற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளாகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தா ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும் அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும் அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்போதும் வாசமாய் இருக்கும்படி ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கிரையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமேன். பாஸ்டர் நீங்க. வாருங்கள் பிரியமானவர்களே, நம்ம அப்பத்தை எடுத்து நமக்காக உடைக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் நமக்காக உடைக்கப்பட்டது, அதை நாம் உண்ணுவோம். ஆமென். Thank you, Jesus. The blood of Christ that has been shed for you and me, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டது, அதை நாம் குடிப்போம். இந்த வேலை ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்து ஆசீர்வாதத்தை பாஸ்டர் ஜாய் கூறுவார்கள். நாம் ஜெபிக்கிறேன், ஆசீர்வாதம் பாஸ்டர் ஜாய் கூறுவார்கள். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஐக்கியம் கொண்டு மற்றவர்கள் வெளியாயிருக்க LCCல இருக்கிறவர்கள் தயவு செய்து தங்கி போக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள். லெட்ஸ் ப்ரே. அன்பின் ஆண்டவரே, எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம், உம்முடைய வார்த்தையை கேட்டோம் ஐயா. Lord, we felt your presence, we heard your word, we enjoyed the communion. ஆமையா, கர்த்தருடைய பந்தியில நாங்கள் கலந்து கொண்டவர்களாக இருந்தோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் ஐயா. எங்களுக்காக சகலத்தையும் நீர் விட்டு கொடுத்த தேவனாக இருக்கிறீர். Lord, you gave up everything for us, Lord. In order for us to be saved, in order for us to be redeemed, Lord, you gave yourself, Lord.
நாங்கள் மீட்கப்பட ரட்சிக்கப்பட உண்மையே நீர் தந்த தேவனாக இருக்கிறேன். நன்றி, நன்றி ஐயா. சகோதரன் ஜோஷுவா சொன்ன பிரகாரமாக தகுதி இல்லாத எங்களை நீ தகுதிப்படுத்தினீர் ஐயா. We are people who are not worthy of your grace, Lord, but you gave, Lord, yourself, so that your grace, Lord, will be extended to us. Thank you, Lord. Lord, continue to be with us throughout this day, Lord. Remind us, Lord, that we are your epistle. இந்த நாள் முழுது, எங்க வாழ்க்கை முழுது சுவாமி, நாங்களே படிக்கப்பட்ட நிருபங்களாக இருக்கிறோம், உம்முடைய படிக்கப்பட்ட நிருபங்களாக இருக்கிறோம் என்று அந்த ஒரு உணர்வு எப்பொழுதும் எங்களுக்குள்ள இருக்கத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். வாரும் ஐயா, எங்களோட வாரும் ஐயா. நீர் இருக்கும் போது நாங்கள் சகாயத்தையும் செய்து முடிப்போம் ஐயா. பவுல் சொல்லும் பிரகாரமாக என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவின் நிமித்தம் நான் சகாயத்தையும் செய்து முடிப்பேன். Paul says, I can do all things through Christ who strengthened me. Yes, Lord. With you, with us, Lord, we can do all things, Lord. Bless us. Bless us, bless our day, bless our family. Bless everyone that is here and bless our LCC, Lord. As we talk, as we discuss, the most important thing about the service, Lord, give us wisdom, give us one heart, one mind, as we commit everything to you. We ask all this in Jesus' most precious name. Amen. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Amen. God bless you all. Praise the Lord. Good. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரமே. Amen. God bless you. Thank you, Sister Helena.